90s கிட்ஸ் எல்லாருமே இந்த பொன்னுண்டு வச்சு விளையாண்டுருப்போம். பொன்னுண்டு கிராமத்தில் தான் அதிகமாக கிடைக்கும். மழைக்காலங்களில் தான் கிடைக்கும். ஸ்கூல் லீவ் விட்டால் பொன்னுண்டு பிடிக்கிறதுக்காக வயல்வெளிக்கு போகிறதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இந்த பொன்னுண்டு தற்சமயம் கிராமத்தில் கூட காணா. எதனால் இந்த பொன்னுண்டு இனம் அழிஞ்சு போச்சு அப்படிங்கிறதையும், இந்த பொன்வண்டு ஒரு இடத்துல இருக்கிறத வச்சு அந்த இடம் எப்படிப்பட்டதுன்னு அதால் அசால்ட்டாக கண்டுபிடிக்க முடியுமா? இப்படி பொன்வண்டை பற்றி சில சுவாரஸ்யமான தகவலை இப்போ இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம். பொன்வண்டுவின் இயற்பெயர் ஸ்டெர்னோசரா. பொன்வண்டு 15 வகைகள் இருக்குது. சாதாரணமாக பெண் பொன்வண்டோட ஆண் பொன்வண்டு தான் கலர் அதிகமாக இருக்கும். பொன்வண்டானது மரங்களில் தான் அதிகமாக வாழும். குறிப்பாக சொன்னால் செங்கொன்றை மரம், இளந்த மரம், கொடுக்காப்புளி மரம், இந்த மரங்கள் எல்லாம் இந்த பொன்வண்டை பார்க்கலாம். பொன்வண்டோட தோலை பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங்காக இருக்கும். அதாவது மற்ற பூச்சினங்களை போல் பொன்வண்டு அடிக்கடியெல்லாம் குஞ்சு பொரிக்காது. பொன்வண்டானது முட்டையிடுறதுக்கு மரம் செடி கொடியை தான் அதிகம் பார்க்கும். பெரும்பகுதி மரத்திலிருந்து தான் முட்டையிடும். அந்த முட்டையானது பூமியில் விழுந்து பூமியிலே பதிஞ்சிரும். ஒரு குறிப்பிட்ட காலம் கழிச்சு தான் அந்த முட்டையிலேருந்து குஞ்சு வெளியிடும். அதாவது தங்கத்துக்கு இணையாக தான் இந்த பொன்வண்டை பார்க்கப்படுது. தங்கம் எப்படி பூமியிலேருந்து வெட்டி எடுத்து அதுக்கப்புறம் தான் ஆபரணங்கள் செய்கிறாங்களோ, அதே மாதிரி இந்த பொன்னுடைய முட்டையானது பூமியில் அடியில் மண்ணில் பதிஞ்சிரும். கிட்டத்தட்ட ஒரு வருஷம் கழிச்சு தான் குஞ்சு வெளியில் வரும். அதனால தான் இந்த பொன்னுடைய இனத்தை அதிகமாக நம்மளால் பார்க்க முடியலை. பொன்வண்டோட முட்டை மஞ்சள் கலரில் இருக்கும். சாதாரணமாக எந்த முட்டையாக இருந்தாலும் கீழே போட்டால் உடஞ்சிரும். ஆனால் இந்த பொன்வண்டோட முட்டை கீழே போட்டால் உடையவே உடையாது. பொன்வண்டானது இலைதலைகளை தான் உணவாக உட்கொள்ளுது. பொன்வண்டு மரத்தில் அதிகமாக வாழ்கிறனால பறவை விலங்குகளுக்கு பொன்வண்டு ஒரு உணவாக அமைஞ்சிருது. பொன்வண்டு பலன்னு மின்றனால தான் தங்க மாதிரி மின்றனால அதை பொன்வண்டுன்னு சொல்கிறோம். பொன்வண்டு செடியில் போய் உட்கறனால செடிகளுக்கு மகரந்த சேர்க்கை ஈஸியாக நடக்குது. செடிகளுக்கு இணை சேர்க்கை நடக்கும். இந்த பொன்வண்டு பெரிய உதவியாக இருக்குது. ஒரு பொன்வண்டு 20லேருந்து 30 முட்டைகள் தான் பொரிக்கும். அதுக்கப்புறம் பொன்வண்டானது இறந்து போயிடும். இதனால தான் தற்சமயம் பார்த்திங்கன்னா பொன்வண்டோட இனம் அதிகம் இல்லாமல் இருக்கிறதுக்கு காரணம் இதுதானா அப்படின்னு சரியாக தெரியலை. பொன்வண்டோட கழுத்தில் கையை வச்சுன்னு கையை வெட்டி விட்ரும். நீங்கள் பொன்வண்டு வச்சு விளையாண்டுருக்கீங்களா? இப்போ தற்சமயம் இந்த மாதிரி பொன்வண்டெல்லாம் உங்களால் பார்க்க முடியுதா? இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் ரெடபிள் 2.0 சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.